முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தேரோட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கார்வேந்த பிரபு வழங்க கேட்கலாம். கார்வேந்த பிரபு, பழனி கோயிலில் தேரோட்டத்திற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? தேரோட்டத்தில் எவ்வளவு திரளாக பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க? என்ன தகவல்? பிரியா, முருகனின் ஆறுபடை வீடுகளில் அதுவும் உலக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று முருகனின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வெள்ளி தேரோட்டம் நடைபெற்றது. தை திருவிழாவினுடைய தலை நிகழ்வாக கருதப்படும் தை திரு தேரோட்டம் தற்பொழுது பெரியநாயகியம்மன் கோவிலில் துவங்கி 4 ரத வீதிகளில் தேர் உலா வருகிறது. அதனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தைப்பூச திருவிழாவில் பாத யாத்திரையாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற வண்ணம் உள்ளார்கள். மலைக்கோவிலில் நேற்றை பொறுத்தவரை 1,70,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ள நிலையில மலைக்கோவில் இன்றைக்கு 2 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்திருக்கின்றார்கள். இந்த தேரோட்ட நிகழ்வுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து வைத்து வருகின்றார்கள். 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த விழாவிலே தினசரி சாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு தங்க மயில் வாகனம், வெள்ளி காமதேனு வாகனம் உள்ளிட்டவற்றில் திருவீதி திருவிழா நடைபெற்றது. இன்னும் வெகு விமர்சையாக இந்த பழனி தைப்பூச திருவிழாவை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பக்தி பரவசத்தோடு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது பழனி என்றே குறிப்பிட வேண்டும். பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்வேந்த பிரபு.